நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்திகளில் ஆசிரியர் நியமனம் பற்றி சொன்ன தகவல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு. ஒரே தகவலை தொடர்ந்து சொன்னால் கூட அந்த தகவலை உங்களுக்கு வீடியோ பதிவாக பதிவிட வேண்டியது என்னுடைய கடமை. சரிங்களா? நம்ம சேனலுக்கு புதிதாக பார்த்துட்ருக்கின்ற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரிங்களா? திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பயனாளிகளுக்கு பல்வேறு துறையும் சார்ந்திருக்கின்ற பயனாளிகள், அது வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி, அது மாற்றுத்திறனாளிகள் துறையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நகர்ப்புற மேம்பாட்டு வீடு வழங்குகிற திட்டம் மற்ற துறையாக இருந்தாலும் சரி, இந்த துறையை சார்ந்து கிட்டத்தட்ட 322 பேருக்கு பட்டாக்களும் மற்ற பயனாளிகளாக ஏறத்தாழ மொத்தம் ஒரு 468 பேருக்கு கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட உதவித்தொகைகள் இன்னைக்கு வழங்குகின்ற விழாவாக இந்த விழா மிக சிறப்பான முறையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இனிவு விஜயராஜ், அதே போல நம்முடைய டிஆர்ஓ, பல்வேறு துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் முன்னிலையில் இங்கே நடைபெற்றிருக்கிறது. பயனாளிகளாக பல பேர் இங்கே வருகை தந்திருக்காங்க. தொடர்ந்து நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியாக இது போன்ற பட்டம் வழங்குவதாக இருந்தாலும், நலத்திட்டங்கள் வழங்குவதாக இருந்தாலும், அரசோட நலத்திட்டங்கள் வழங்குவதாக இருந்தாலும் இதை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான நேரன் அவருடைய தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய திருவம்பூர் தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இனிவண்ணன் அவருடைய சட்டமன்ற தொகுதிகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் ஒவ்வொன்றையும் அந்த தகுதிக்கு அடிப்படையில் அதை சரியாக தேர்ந்தெடுத்து அவர் உரியவர்களுக்கு அந்த உரிய அந்த நலத்திட்டங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் தொடர்ந்து செய்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம செல்போன் நம்ம கொடுத்ததான் கூட்டத்தொடரில் பேசும்போது சொன்ன செல்போன் எந்த காலத்திலும் அனுமதி கிடையாது. சப்போஸ் அது மீறி யாராச்சும் வகுப்பறை கொண்டு வந்தாங்க அதை நாங்கள் பறிமுதல் செய்தோம் என்று சொன்னால் திருப்பி தர மாட்டாது என்பதை ஏற்கனவே அழுத்தம் திட்டமாக சொல்லியிருக்கின்றோம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷமாக ஆன்லைன் மூலமாகவே படிச்சிருந்த குழந்தைங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கு. ஸோ அதை போக்குகின்ற வண்ணம் தான் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் வகுப்புக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு முதல் 5 நாட்கள் இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு NGO 2 மணி நேரம் கிளாஸஸ் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க டீம் சார்ந்தவங்க வருவாங்க. ஒரு சிலர் போக்சோ சட்டம்னா என்ன, குழந்தைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது தனியாக ஒரு கிளாஸஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு முதல் 5 நாட்கள் அந்த குழந்தைகளுக்கு அதுக்கான வகுப்புகள் எடுக்கப்படும். அதுக்கு பிறகுதான் நார்மல் சப்ஜெக்டே போகணும்னு சொல்லியிருக்கிறோம். 11th 12th எடுக்கும்போது அதோட சேர்த்து 9, 10, 11, 12 சேர்த்துக்கலாம் என்று சொல்லியிருக்கோம் என்று சொன்னாலும் இந்த 1ஆம் வகுப்பு to 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கும் எடுத்த உடனே பாடத்துக்கு போகாமல் ஃபர்ஸ்ட் அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அப்புறம் போங்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கோம். அதற்கான சட்ட போராட்டம் தான் நாங்கள் தொடர்ந்து மாநில முதலமைச்சர் குரல் கொடுக்கிறார் தெரியும். நாம கொடுத்து அடுத்ததுனால தான் ஆளுநர் அவர்கள் கூட இன்னைக்கு நம்முடைய மேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் அதை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது கண்டிப்பாக நான் அந்த சட்ட போராட்டத்தை நீங்க மாண்பு முதலமைச்சர் எடுத்திருக்காரு. அது எந்த சட்ட போராட்டமாக இருந்தாலும் தொடர்ந்து அவர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஜிஎஸ்டியோட வரி நிலுவை இருக்குது என்று மாண்பு நம்முடைய பாரத பிரதமர் முன்னிலையே பேசி இன்னைக்கு அதை பெற்றிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் கொடுக்கின்ற அந்த குரல் நியாயமான குரல் என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவை ஒற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இதுவும் நியாயமான குரலாக இருக்கும். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்கிறது. இல்லை, எங்களுடைய அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை வழங்கிட்டு இருக்கோம். தனியார் பள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கம்பல் பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த 2 வருஷத்துல கொரோனானால பொருளாதார ரீதியாக இன்றைக்கு பல இழப்புகளை அந்த பெற்றோர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆக அந்த மாதிரி வற்புறுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். அது மீண்டும் அதை நாங்கள் வலியுறுத்தோம். 12 வயதுக்கு மேல் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஏற்கனவே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மோர் தென் 90% நான் சொல்றது நான் கூட்டத்தொடரில் பேசும்போது நம்ம ரீச் பண்ணிட்டாங்க. இன்னும் போடாத வேற ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ்னால போடாமல் இருந்திருந்தால் அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஊசி போடுகின்ற நிலைமை இருக்கின்ற யாராக இருந்தால் அதை ஊசி போட்டு கொடுக்கிற விதத்தில் தான் இன்னைக்கு நம்முடைய ஹெல்த் மினிஸ்டரும் அதை வேகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் போட்டுட்டாங்க. இல்லையா, இப்போ 2 நாள் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க அந்த டிசியை கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எம்எஸ் நம்பர் என்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் 3 நாள் அது எங்களுக்கு வந்துடுவாங்க.
நீங்களே பார்த்துருப்பீங்க, நைட்டு 12:30 மணிக்கு வரைக்கும் கூட காத்திருந்து நீங்க பல பள்ளிகள், அரசு பள்ளிகளை வந்து மாணவர்கள் லைன்ல நின்று சேர்த்திருக்கிறத கூட பார்த்துருக்கீங்க. அப்படியே பெருமையா இருக்கின்றது. வருகின்ற மாணவ செல்வங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொன்னால் பில்டிங் கட்டமைப்பு மட்டுமல்ல, வருகின்ற இருக்கின்ற ரிசோர்ஸுக்கு முதற்கொண்டு நான் சொல்லுகின்றேன். அவர்களே அதிகப்படியாக இந்த வருஷம் நாங்கள் எடுப்போங்கிறது ஏற்கனவே அதுக்கான அந்த டிஆர்பி மூலமாக அந்த அட்டவணையை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த வருஷத்துல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா more than 9,494 டீச்சர்ஸ் புதுசா நாங்கள் எடுக்க இருக்கோம்.